श्रीमाधवान्वयसुताम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपार्थचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शठारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य सिद्धजनसुभगम् पञ्चसंस्कारमाभ्य ग्रन्थान् श्रीरङ्गलक्ष्मी नृहरिमुनियुगात् वीररघूद्वीदशटारे यान् रङ्गकारेर्भवहर कृपया न्यस्तभारम् नृसिंहे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपतयोर् अर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वय मुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् चीयात् किमप्यततः स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महा प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिः स्वादीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। नमः शतसे। ஸ்ரீமத்பகவத்கீதையின் 17வது அத்தியாயத்திலே சாத்வீக பிரகிருதி, தாமச மற்றும் ராஜச பிரகிருதி சொன்னார். அதுல ராஜச தாமச பிரகிருதியுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய யஜ்ஞங்கள், தானங்கள் எல்லாம் இப்படி சொல்லு. அதுக்கு மேல இந்த 20வது ஸ்லோகத்துல 17வது அத்தியாயத்துல தாதவ்யம் இதி யத் தானம் தீயதே அனுபகாரிணே தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். தாதவ்யம் தானம் செய்வது நம்மளுடைய பவுண்ட் அண்ட் பெனவலண்ட் டியூட்டி, அது நமக்கு கடமை அப்படின்னு நினைச்சுண்டு எத்தானம் எந்த தானமானது தேசேச்ச அதற்கு தானம் கொடுக்க தகுதியான இடத்திலும், காலேச்ச அந்த தானத்துக்கு உரியதான காலத்திலும், பாத்ரேச்ச அது சத்பாத்திரங்களுக்கும், அனுபகாரினே தனக்கு இவாளால என்ன பிரதி உபகாரம் கிடைக்கும்ங்கிறதெல்லாம் யோசிக்காமல், தீயதே தன்னலமின்றி எவ்விதம் கொடுக்கப்படுகிறதோ தத்து அத்தகையதான தானம் தானமானது சாத்விகம் சாத்விகம் என்று ஸ்மிருதம் சொல்லப்படுகிறது, கருதப்படுகிறது. அப்போ தானம் கொடுக்கறதுக்குன்னு அந்த உரிய இடத்தில, உரிய காலத்தில, உரிய சத்பாத்திரத்துக்கு இவனாலே நமக்கு இந்த தானம் கொடுக்கறதுனாலே நமக்கு பிரத்யுபகாரம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல், தானம் கொடுப்பதே அது ஒன்னே பிரதானம்னு வச்சுட்டு சத்பாத்திரங்களுக்கு யார் அந்த தானத்தை கொடுக்கிறாளோ அப்படிப்பட்ட தானம் தான் சாத்வீக தானம் சொல்ல. இதுல தாதவ்யமிதின்னு அங்க முதல்ல போட்டிருக்கார் பதத்தை கிருஷ்ணர்.
அப்படின்னா என்ன? தாதவிய மிதி அப்படின்னு எதுக்காக போடுவார்? சத்துவகுணம் அது முழுமை அடைய வேண்டுமானால் அங்கு நிஷ்காம பாவனை போதும். முக்கியமா அந்த அம்சம்தான் இருக்கும். எந்த வர்ணமா இருக்கலாம், எந்த ஆசிரமமா இருக்கலாம், எந்த விதமான நிலையனா இருக்கலாம், இல்ல சூழ்நிலையா இருக்கலாம், இதெல்லாம் மனசுல வச்சுட்டு சாஸ்திரம் இசைந்த வழியிலே கிரமேண, அதாவது முறைப்படி செய்யப்படுகிற தானம் தனக்கு உரிமையான பொருளை தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு பிறருடைய நலனுக்காக செலவிடுவது என்பது மனுஷனுடைய ஒரு முக்கிய கடமையாக வேதம் உணர்த்துகிறது. அவன் அப்படி செய்யாமல் போனால் அவன் மனித தன்மையிலிருந்தே வீழ்ச்சி அடைகிறான் என்கிறது வேதம். எம்பெருமானது ஆணையை அவன் மீறியவனாகவும் ஆகிறான். ஆகவே கொடுக்கத்தான் வேண்டும் என்று தானாகவே மனப்பூர்வமாகவே இந்த உலகத்தில அந்த தானத்தை கொடுக்கணும், அதுவும் பிரதிபலன் எதுவும் எதிர்பாராமல் அந்த தானத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கே அதுதான் சாத்வீக தியானம். ராஜச தானத்தில பலம் உத்திஷ்ய சொர்க்கம் முதலான பலன்களை கருதி கொடுக்கப்படுகிற தானம் அது. அது சாத்விக தானத்தில் இங்கே பலன் நோக்கம் இல்லை என்பது முக்கியமா கொள்ளலாம். இரண்டாவது, தாதவியமிதின்னு சொல்றதுனால சாத்விகமான தபஸ் முதலியவற்றில் போல் இங்கும் பலாந்தரங்களிலே பற்றே இல்லாமல் கொடுப்பதையே பிரயோஜனமாக கருதணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படும். அனுபகாரினேன்னா ஏற்கனவே நமக்கு எந்த விதமான ஒரு உபகாரத்தையும் பண்ணாத புதியவன் ஒருவனுக்கு கொடுக்கணும். அதுதான் அங்க ரொம்ப முக்கியம். அதுதான் அனுபகாரினேன்னார். அதுக்கப்புறம் தேசே காலேன்னார். இங்க தேசம் காலம்னு எதை சொல்றா? எந்த நேரத்துல, எந்த இடத்துல, எந்த வஸ்துவனுக்கு அதிகமா தேவைப்படுமோ அந்த இடத்துல, அந்த நேரத்துல அந்த வஸ்துவ அவன் பெற்றால் அவனுக்கு நன்மை ஏற்படும்படியாக அந்த தானமானது அமையும். இது தானம்ங்கிறது எப்படி அப்படிங்கிறத இது ரூபாயினாலேயோ இல்ல அந்த வஸ்து நாம தானம் கொடுத்த அந்த வஸ்துனுடைய மதிப்பினாலேயோ அந்த தானம் வசந்ததாக. ஒருத்தன் பாம்பேல 36வது புளோர்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் இதுல குடியிருக்கான். அவனுக்கு ஒருத்தன் பசுமாட்ட கண்ணோட தானம் ஆனா நல்லதுதான், இல்லைன்னு இல்லை. அவ மாத்ரு கைங்கரிய ஏதாவது
அதனால பிரயோஜனம் உண்டா? என்ன பண்ண போறான்? அதை எவன்கிட்டயோ வித்துட்டு காசை வாங்கி இல்லையா? எதுக்காக நீ தானம் கொடுக்குறியோ அந்த தானத்தினுடைய பர்பஸ் சர்வாச்சு. இன்னும் சில பேர் இருப்பா. இது அடியேன் கண்ணால பார்த்தேன். ஒரு அடியன் எல்லாரையும் ஒரு சிஷியாரெல்லாம் ஒரு 20-25 பேர் அழிச்சுட்டு ஒரு 25 நாள் நார்த் இந்தியா டூர். அதுல ஒருத்தர் பொட்டிய மறந்து போட்டார். ஏன்னா இது எல்லாத்தையும் எடுத்துன்னு இது வேண்டாம், அந்த பத்திரிக்கை போறதுக்கு முன்னால ஹரித்வார்லயே சரி அத இது பண்ணிக்கலான்னு இது பண்ணிட்டு அன்னைக்கு போய் ஹரித்வார்ல இருந்து ரிஷிகேஷ் போயிட்டு, அந்த ரிஷிகேஷ்ல ஆண்டவன் ஆசிரமத்துல அது ரொம்ப இது, அப்ப எல்லாருக்கும் நல்ல பெரிய இடம். அது பண்ணி ஒரு 4-5 நாளைக்கு மட்டும் மேல போயிட்டு கீழே வர வரைக்கும் ஒரு பட்டம் எடுத்துக்கா. திருப்பி எப்படி இருந்தாலும் இந்த வழியா தான் வரப்போறோம். அப்ப நம்ம அதுல இருந்து எடுத்துட்டு இது பண்ணிக்கலாம். அதான் ஆசிரமத்திலையும் பத்திரமா இருக்கும், ஒன்றும் கவலைப்படும். சரின்னு இது பண்ணுவா. என்ன பண்ணா அந்த குளிருக்கு அந்த போர்வை, பிளாங்கெட், ஸ்வெட்டர் இதெல்லாம் எடுத்து வச்சு பைய தன்னோட எடுத்துன்னு வர மறந்துட்டாவும். இப்ப போக 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 மேல பாட்டுக்கு அன்னைக்குன்னு பார்த்து 4 டிகிரி சென்டிகிரேட். தண்ணியும் குறைஞ்சு போடும். வாய பூன்னு ஊதினோம்னா அப்படியே இதா இருக்கும். உடனே ஒருத்தர் வந்தவர் அடியேன் போராது, 1 போராது, 2 போராதுன்னு கொண்டுட்டேன், இருக்கட்டும் பாவம் கொண்டு பாடு அப்படின்னு கொடுத்தாரு. அந்த மாதிரி தானம் இருக்கு பாருங்க, அதுதான் ரியல் தான். ஏன்னா குடூர்ல விரைக்கிறார். அவர் தனக்கு ஒரு போராது, வயசாயிடுத்து, அதனால 2 கம்பெனியா சேர்த்து போட்டிக்கலாம்னு கொடுத்திருப்பார். அது சரி, நமக்கு கொஞ்சம் எப்படின்னாலும் பரவாயில்ல, அவளுக்கு இன்னும் ரொம்ப குளிர்றதே ஒதுமே இல்லையே, நமக்காவது கொஞ்சம் இருக்கே அப்படின்னு விட்டு அதை கொடுத்தார். அப்பதான் அடியே இந்த கீத ஸ்லோகத்தை ஞாபகம் வந்தது சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா, ஏதோ பாவம் நம்மளோட வந்தவா ஊர்ல கஷ்டப்படுறாளே மறந்து போட்டா. அது என்னடான்னா ராத்திரி டயம், அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியுது. மறுநாள் காத்தால போய் ஒரு காசு சொட்டர் வாங்கிட்டு எல்லாம் பண்ணா என்ன பண்றது? அதோட சரி, இங்க மெட்ராஸ்ல கம்பளியும் சொட்டருமா வேணும், இருக்கிற பனியனையும் அவுத்து போட்டு நிக்கலாமான்னு தோணும். அந்த மாதிரி இங்க வைக்க என்ன பண்றது? இது எதுக்கு சொல்றேன், அந்த வஸ்துனால அந்த ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயில பெரிய இது இல்லை. என்னத்துக்குன்னா அதுதான் அந்த சமயத்துல அவளுக்கு அது ஒரு பிரயோஜனப்படும் இல்லையா? அதுதான் முக்கியம். அதுதான் சொல்றேன். எந்த நேரத்துல, எந்த இடத்துல, எந்த பொருள் தேவைப்படுறதோ அந்த இடத்துல, அந்த நேரத்துல அந்த பொருளை தானம் பண்றதுக்கே அதுதான் சத்தானம். அதத்தான் இங்கே பகவான் சொல்ற. குருக்ஷேத்திரம், ஹரித்வார், மதுரா, காசி, பிரயாக, நைமிஷாரண்யம் முதலிய இதெல்லாம் தீர்த்த ஸ்தானங்களுக்கான இடங்களாக சொல்லப்பட்டிருக்கு. கிரகணம், பௌர்ணமி, அமாவாசை, சங்கராந்தி, ஏகாதசி முதலான புண்ணிய காலங்கள் இதுதான் பொதுவா தானம் பண்றதுக்காக சாஸ்திரங்கள்ல சொல்லு.
ஆனா இந்த காலத்தையோ தேசத்தையோ இதையோ எதுவுமே பார்க்க வேண்டும். ஏன் இது காலம் தேசம் இதை பார்த்தா ஒருத்தனுக்கு பசி வருது, ஒருத்தனுக்கு ஒரு உடம்பு வருது, அதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால எப்ப அவனுக்கு தேவையோ அது அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். அப்புறம் சத்பாத்திரம் பாத்திரே அப்படின்னு சொல்றதுனால சத்பாத்திரத்துக்கு நல்ல குலம் கோத்திரத்துல பிறந்திருக்கணும், நல்ல வித்தை இருக்கணும், நல்ல ஆச்சாரம். இப்படி மூன்று உள்ள వ్యక్తిயே சத்பாத்திரன். ந வித்யா கேவலையா ந ஜன்மனாவாதி பாத்திரதான்னு சொல்றார். எஸ்ய விருத்தம் இமே சோக்தே சக்தி பாத்திரம் பிரச்சக்ஷதேன்னு கல்வியால் மாத்திரம் தானம் பெறுவதற்கு உரிமை ஏற்படாது. இவ்விதமே நற்பிறவினால் மாத்திரமும் ஏற்படாது. இவை இரண்டுடன் சேர்ந்து நல்ல ஆச்சாரமும் அவனிடம் இருந்தால் அவனுக்கு பூர்ண தகுதி உண்டு என்பது யாஜ்ஞவல்கருடைய ஸ்மிருதியிலே சொல்லப்பட்டது. அப்போ சத்பாத்திரம் தான். அனுபகாரினே பாத்திரே, இங்க அனுபகாரினேங்கிற பதம் அந்த சத்பாத்திரத்தினுடைய தன்மையை விளக்குவதற்காகத்தான் பிரயோகிக்கப்பட்டிருக்கு பகவானால். அதனால அபகாரிணே என்பது சதுர்யந்தமாயும் பாத்திரேங்கிறது சப்தியந்திரமாயும் இருக்கு. கொடுப்பது என்பதை விவக்ஷித்து நான்காம் வேற்றுமையையும் ஏழாம் வேற்றுமையையும் இங்கே பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது. பாத்திரே என்பதற்கு சத்பாத்திரம் கிடைத்தால் என்று அர்த்தம். அனுபகாரினேனுக்கு முன்னாலோ உபகாரம் நமக்கு எதுவும் பண்ணாத அந்த சத்பாத்திரம். பாத்திரே தீயத்தே தச்ச அனுபகாரினே தீயத்தேன்னு 2 வாக்கியங்களாக பிரிச்சு இதை அர்த்தம் பண்ணிக்கலாம். அனுபகாரினேன்னு சொல்லிருக்காரு. அப்போ நமக்கு உபகாரம் பண்ணவாளுக்கு பிரத்யுபகாரம் பண்ணக்கூடாதா? உபகாரம் பண்ணவாளா இல்லாத புதுசா இருக்கிறவாளுக்கு தான் நம்ம தானம் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டமாயி தனக்கு உபகாரம் பண்ணவனுக்கு உதவி செய்வதோ சேவை செய்வதோ அவருக்கு முடிந்தவரை சுகமளிப்பதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்வதோ மனுஷனுடைய சாதாரணமான கடமை. அந்த உபகாரம் செய்வதற்கு உதவி செய்யாமல் ஒரு நல்ல மனுஷன் ஒரு காலத்துக்கும் இருக்க மாட்டான். அது பிரத்யுபகாரம்னு பேர். அந்த பிரத்யுபகாரம் தானமாக ஆகாது. பிரத்யுபகாரம்னா என்னன்னா கடன் வாங்கிட்டது மாதிரி. சுவாமி சில்லற இல்ல, ஒரு 50 ரூபா கொடுங்க, என்கிட்ட 500 ரூபாயா இருக்கு, மாச்சிட்டு தரேன். சரின்னு கொடுக்குறாரு 50 ரூபா. திருப்பி மரியாதையா நம்ம அந்த 50 ரூபா திருப்பி கொடுக்கணும் இல்லையா? 500 ரூபா நோட்டு சில்லற மாதிரி. இப்போ அதுக்கு என்ன ஆச்சு? இது அவர் நமக்கு உபகாரம் பண்ணாரு, அவருக்கு பிரத்யுபகாரம் பண்ணியாச்சு. அது கடன் மாதிரி. அதனால அத்தை இங்க கொண்டு வரக்கூடாது. இங்க அனுபகாரினேன்னு சொல்றது அது முன்ன யாருன்னு தெரியாதுன்னா கூட இருக்கலாம். அது தெரிஞ்சிருக்கணும்னாதான் அவசரம். சத்பாத்திரமா இருக்கணும்ன்றதுதான் ரொம்ப முக்கியம். இதுல இந்த ஸ்லோகத்துக்கு அத்வைதபரமா அர்த்தம் பண்ணுவா. பிரத்யுபகாரத்தை மனசுல வச்சுட்டோம், வேறு பிரயோஜனாந்தரங்களை மனசுல வச்சுட்டோம், இல்ல
இவனுக்கு போய் தானம் பண்றமே அப்படின்னு மனசு வருத்தத்தோடையோ செய்யப்படுகின்ற தானமானது, அது முன்னையே சொன்னோம், அது ராஜசம். இங்கே அதத்தான் அடுத்தது அதி அற்புதமா சொல்லுங்க. யத்யு பிரத்யுபகாரார்த்தம் பலம் உத்திஷ்ய வா புனः தீயதே ச பரிக்ளிஷ்டம் தத்தானம் ராஜசம் ஸ்மிருதம். அது முதல் இதுக்கு அத்வைத பரமா அது ஒண்ணும் இது இல்லை, இதே விஷயத்தை தான் கொஞ்சம் மாறி மாறி சொல்லிட்டாங்க. தகுதி உள்ள இடத்திலும் தகுதி உள்ள காலத்திலும் தகுதி உள்ள వ్యక్தியினிடத்திலும் தானம் கொடுப்பது என்பது நம் கடமை என்ற எண்ணத்துடன் உபகாரம் தனக்கு ஏற்கனவே பண்ணாத ஒருவனுக்கு செய்யப்படுகின்ற தானம் சாத்விகம் அப்படின்னர் ஆதிசங்கரர். தானம் கொடுக்க வேண்டிய பொருளை தானம் செய்ய வேண்டியது நம் கடமை என்ற புத்தியுடனே காசி முதலான புண்ணிய தேசத்திலும் சூரிய கிரகணம் முதலான புண்ணிய காலத்திலும் பிரத்யுபகாரம் செய்யாதவரான சதாச்சாரம் உள்ள சத்பாத்திரத்திற்கு நாம் பண்ணுகின்ற தானம் சாத்விக தானம் என்று சொல்லப்படும் அப்படின்னு வருது. ஒண்ணுதான். அடுத்தது எட்டு, அதுக்கு எந்த தானமானது பரிக்ளிஷ்டம் மனசு வருத்தத்தோடும் பிரதி உபகாரார்த்தம் வா ஒரு கைமாறை கருதியோ பலமுத்திஷ்ய புனகா ஒரு பலனை கருத்தில் கொண்டோ தீயதே கொடுக்கப்படுகிறதோ தது அந்த தானமானது ராஜசம் ஸ்மிருதம், ராஜசம் என்று சொல்றோம். இப்போ மனசு வருத்தத்தோட கொடுக்கணும். இது பிரகஸ்பதி சம்பாவனையிலிருந்து எல்லா இடத்துலயுமே இப்ப இருக்கு. இப்போ இந்த இத சொல்லும்போது சில விஷயங்களை நிஜமாவே சொல்ல வேண்டிய தௌர்பாகியமான நிலைமையில நாம அடியனுடைய லைஃப்ல ரொம்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம். ஸ்ரீரங்கம் அப்ப அவன் எங்கேயோ ஒரு ரொம்ப பெரிய சிட்டியும் இல்ல, குக்கிராமம் இல்ல, இது மாதிரி ஒரு மிடில் இது. அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டுல ஒரு உடுப்பி ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல ஒரு பையன் சர்வர ரொம்ப ஆஸ்திக்க முட்டவன். அவ அம்மாவுக்கு சிரார்த்தம். அவன் பாவம் மாச சம்பளம் குறி மாதிரி சேர்த்து 3000 ரூபாய் எடுத்துன்னு வந்து இங்க இதுல கண் மந்திரலோகம் இல்லாத கனிஷ்டபக்ஷம் எப்படி ஏதாவது பண்ண முடியுமோ பண்ணுங்கோ, என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு. என்ன பண்ணும் அதுக்கு என் காது விடவே, பொண்ணெல்லாம் உங்க அம்மாக்கு ஸ்ராத்தம் பண்ணலன்னு எவன்டா அழுதான்?
இந்த 3000 ரூபாயில என்ன பண்ண முடியும்? இடத்து வாடகை, இது. அந்த பையன் ரொம்ப ஆஸ்தியோட அம்மாவுக்கு எப்படி பண்ணணும்னு முதல் வருஷம் தலை இது, அதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணி பண்றதுக்கு அவனுக்கு வசதி இல்லை. ஏதோ ஹோட்டல்ல பாவம் சர்வரா. அப்பதான் அடியன் அது இந்த பொருளடக்கரையிட்ட இந்த இது சம்பாஷணை நடக்கும். அடியன் குளிச்சுட்டு தான் வரேன் பாடா, நீ யாரு என்ன கேட்டேன். சரின்னு நீ ஒரு நம்பரை கொடுத்து நீ இந்த இந்த இடத்துக்கு அங்க போனி அந்த நான் அனுப்பிச்சேன்னு சொல்லு, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதை வரட்டும், மீதி ஏதாவது சொன்னான்னா அது மாதிரி அனுப்பிச்சார் அப்படின்னு என்ன தெரியும் வாழ்க்கை சொல்லு. போனார், கொடுத்தார். அதுக்கு என்னப்பா பண்ணிட்டா போச்சு, என்னைக்குன்னா நாளைக்கு. சரி, நீ நாளைக்கு காத்தால 9 மணி 10 மணி தீர்த்தா மாட்டேன் திருமணம் இதா வந்து நான் எல்லாத்தையும் நிமந்திரணக்கார நம்ப மாட்டேன். 3 பிராமணாள், 7 காய்கறி, அண்ணா ரொம்ப நன்னா இல்ல சுவாமி. அடியன் சரி, மேல எவ்வளவு ஆச்சு அடியன் கொடுங்க. சுவாமி, நீ இதையே தொழிலா வச்சுன்னு இந்த பாபத்தை எத்தனையோ பண்ணி 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 நானே நிறைய சம்பாதிச்சுட்டேன். என் பாபமும் ஒரு நல்ல இந்த மாதிரி వ్యక్తిக்கு சத்வியக்திக்கு போனா பண்ணணுங்கிற இது இருக்கு. வாத்தியார் கொஞ்சம் கிடுகிடுன்னு மந்திர இல்ல, நான் திருப்பி சொல்லணும் எங்க அம்மாக்கு, அது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு நிறுத்தி சொல்றான். அவ்வளவு ஆஸ்திக பையன், சத்து உள்ளவனா இருக்கும். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லைன்னா எவ்வளவு ஆச்சுன்னு, ஏன்னா நீர் அனுப்பிச்சிருக்கீன்னு தெரியும், அவங்ககிட்ட அவ்வளவுதான் இருக்குன்னு சொல்றான். இல்லைன்னா நீர் கொடுக்க போறீர், நீர் கொடுத்தா என்ன அடியன் கொடுத்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் போகும். இந்த மாதிரி எதுக்கு சொல்றேன், இத அந்த ஸ்ரார்த்தம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இது கூட அழிச்சுக்குவா போல இருக்கு. இப்ப இருக்கிற 10,000 ரூபாய் ஆகும், 8,000 ரூபாய் ஆகும்னு தாட்சியமா சொல்றா. ஒரு சார்ந்தத்துக்கு என்ன பண்ணுவோம்? ஓகே, தேசகால வர்த்தமான நீதிகள்லாம் இருக்கு, நான் இல்லையேன்னு சொல்லுங்க. எந்த வாத்தியார் வரா இல்ல எந்த பிராமணாத்துக்கார 1000 ரூபாய் இல்லாத சரி. ஆனா ஏழைவாழைகளும் அவளும் இந்த வைதிக கர்மாவை பண்ணணும். அது என்ன பண்ணும்? அது சரி, கொடுக்கறவன்ட்ட வாங்கி, இல்லாதவன்ட்ட அது பண்ணிட்டு போய அந்த மனோபாவமே நம்ம இது என்னைக்கு வரப்போறதோ அந்த சர்வேஸ்வரன் தான். அது எங்கேயோ போயிட்டோம், இருக்கட்டும். இது ராஜசமான தானத்துல சொல்ற ஒத்தன், நீ கொடுத்துதான் ஆகணும், நீ கொடுக்கலன்னா உங்க ஆத்த விட்டே நான் போமாட்டேன்னு பழி கிடக்கிறான்னு வச்சு அடம் பிடிக்கிறான், பயமுறுத்துறான். இல்ல நீ பண்ண தப்ப மற்றவாழ்கிட்ட போட்டு கொடுத்துருவேன், எப்படியோ பயமுறுத்துறான், எத்தோ பண்றான். இப்ப அவனுக்கு அவன் கேட்கறத கொடுக்கணும்னு இஷ்டமே இல்லை. இருந்தாலும் மனசுல இருக்கிற கஷ்டத்துக்காக, அவங்கிட்ட இருக்கிற பயத்தினால ஒய்ஞ்சு போறதுன்னு தானம் கொடுக்குறான் பாருங்க, மனசு வருத்தத்தோட. அந்த தானம் தான் அபிஷேகம். சில பேர் இருப்பா, எதுன்னா இது காலை சுத்தின பாம்பு கடிக்காத விடாது, சரி இதுக்கு எத்தையோ சில தொலைச்சுன்னு போகும் அப்படின்னு, இந்தா தொலைக்கிறேன் எடுத்துன்னு ஓடும் அப்படின்னு சொல்றாள, அதெல்லாம் ராஜச.
அதுக்கு மேல அதேச காலே யத்தானம் அபாத்ரேத்யச்ச தீயதே அசத்கிருதம் அபஜ்ஞாதம் தத் தாமசம் உதாகு. முதல்ல சாத்வீகத்தை சொன்னார், அடுத்தது ராஜச சொன்னார், இப்ப தாமச தானத்தை சொன்னார். எந்த தானமானது? எது அசத்கிருதம் மரியாதையின்றி, அவஜ்ஞாதம் இகழ்ச்சியோடு, அதேச காலேச்ச தகாத இடத்திலும் தகாத காலத்திலும், அபாத்திரேச்ச தகுதி அற்றவனுக்கு தீயதே கொடுக்கப்படுகிறதோ, தது அப்படிப்பட்ட அந்த தானமானது தாமசம், தாமசம் தானம் என்று உதாரணம் சொல்ல. எந்த ஒரு தானமான மரியாதை இல்லாமல் விஷவோட இகழ்ச்சியோட தகாத இடத்துல தகாத காலத்துல தகாத மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டோ அந்த தானம் தாமச தானம். இதுக்கு விவரிக்கவே வேண்டாம், அது தாமச. அதுக்கு தானம் கொடுக்கறதுக்கு உரிய இடமில்லாததான கலிங்கம் முதலியன ராத்திரில தானம் பண்ணக்கூடாது. அது அபாத்திரங்கள், நல்ல வைஷ்ணவ சமத்திய கெடுக்கிறவன், திருடன், வஞ்சனை பண்றவன், மூர்த்தியன், காசுக்காக எத்தவனா அப்படி அசத்கிருதம். சத்கிருதம் சத்கரணம் அதெல்லாம் இது இல்லாத கைகால அலம்பரம் கூட கிடையாது, ஒரு சந்தியாங்கனம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவனுகிட்ட போய் தானம் கொடுத்தா என்னமா? அவஞாகம். சரி, நீ கொடுத்தா அத நன்றி உணர்ச்சியோட வாங்கிட்டு இது பண்றானா? அவன் அங்க போய் அத அந்த மதுபான கடையில போய் அதை கொடுத்துட்டு தண்ணி வச்சுட்டான். இதெல்லாம் தாமசத்தார். அதுக்கு அடுத்ததுதான் இப்ப அற்புதமான ஸ்லோகம். ஓம் தத் சத் இதி நிர்தேசः பிராமணஸ்த்ரிவிதः ஸ்மிருதः பிராமணாஸ்தேன வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச விஹிதா புரா. பிரணவத்துடனும் தத்து என்ற சப்தத்துடனும் சத் என்ற சப்தத்துடனும் திருவிதா மூன்று விதமாக பிரம்மணா சச்சித் ஆனந்தமயமான பிரம்மத்தினுடைய நிர்தேசா பெயரானது ஸ்மிருதா சொல்லப்படும். தேன அந்த பிரம்மத்தினாலே புராகா சிருஷ்டியின் ஆரம்பத்தில் பிராமணாக பிராமணர்களும் வேதாக வேதங்களும் யஜ்ஞாக யாக யஜ்ஞங்களும் விஹிதாக படைக்கப்பட்டன. அதாவது ஓம் தது சத்து என்ற மூன்று விதமான சொல்லப்படுகின்ற வேதத்துடன் சம்பந்தம் பெற்றவர்களாக அவர்கள் கருதப்படுகிறார்கள். வேதம் ஓதுகின்றவர்களும்
வேதங்களும் வைதிக கிரியைகளும் இந்த மூன்று வித சொல்லுடன் எப்பொழுதும் சம்பந்தம் பெற்றிருக்கிறது. அது பகவானே பண்ண ஏற்பாடு. வைதீகமான யஜ்ஞாதிகள்ல சத்துவம் முதலிய குணபேதத்தாலே மூவகையான பிரிந்திருக்கும் நிலை சொல்லப்பட்டது. மறுபடியும் ஒரு மூன்று வகை பேசப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு பிரம்மம் நமக்கெல்லாம் வராம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த மூன்று வைதீக கர்மங்களுக்கும் பொதுவான லட்சணம் அடையாளம் பெருமாள் என்ன சொல்லப்பட்டார் அப்படிங்கறத பாஷிக்காரர் ரொம்ப அற்புதமான வியாக்கியம். பிரம்மணஹான்கிற சப்தத்தின் மூலம் இங்கு பிரம்ம சப்தம் வேதத்தை சொல்லுகிறது. வேதத்தை சொல்றதுனால வைதீகமான கர்மாவை சொல்றது. ஓம் தத்து சத்து என்ற மூன்று சொற்களுமே பரமாத்மாவை குறிக்கும் சொற்களாகும் என்பது சுப்பிரசித்தம். இதை இங்கு ஏன் விதிப்பானேன்? அதுக்கு ஒரு பொருத்தம் இருக்கு. பொருத்தம் இல்லாத பெருமாள் சொல்வாரா? கீழே வைதீக கர்மாக்களை பற்றிய பிரஸ்தாபம் தான் இருக்கிறது. யஜ்ஞதான தபக்கிரியாகா என்று அந்த மூன்றும் தானே பிரஸ்தாபிக்கப்பட்டன. ஆனால் இந்த ஸ்லோகமும் வைதீக கர்மங்களை பற்றியே குறிப்பிடுகிறது என்றுதானே வைத்துக் கொள்ள வேணும். ஆகையால் இங்க பிரம்ம சப்தமானது பரமாத்மாவே குறிப்பிடலே. இந்த மூன்று சொற்களுமே, அதாவது ஓம் தத்து சத்துங்கிற இந்த மூணு சொற்களுக்கும் கர்மங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, தொடர்பும் கிடையாது. வைதீக கர்மங்களுடன் மாத்திரம்தான் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் பிரம்மணஹா என்று இங்கே வேதமானது குறிப்பிடப்படும். அனுஷ்டிக்கிற அந்த காரியத்துக்கும் இந்த சொற்களுக்கும் தொடர்பு. இந்த சொற்களை சொல்லி அதை பண்ணணும் அப்படின்னு பிராமணாக வேதத்திலே அதிகாரமுள்ள மூவர்ணத்தவனிலே முதன்மையானவர். வைதீக கர்மங்களை துவங்கும் முதலிலே பிரணவத்தை சொல்ல வேணும். இதுதான் அவற்றுக்கு பிரணவத்தோடு சேர்க்கை. தத்து சத்து என்ற அந்த இரண்டு சொற்களும் அந்த கர்மங்களின் பெருமையை தெரிவிக்க வந்ததாம். வேதத்தை சொல்லக்கூடிய மூவர்ணத்தாரும் கர்மங்களை ஆரம்பிக்கும் போது இந்த மூன்று சொற்களையும் சொல்ல வேணும். அப்படியே வேதங்களும் இந்த மூன்று சொற்களோடும் சேர்ந்திருக்கு. விஹிதாகா புராகா சாதுர்வண்யம் மயா சிருஷ்டம்னு முதல்ல பகவான் சொன்னானோ, இந்த நான்கு வர்ணத்தாரையும் சிருஷ்டி பண்ணவும் பகவான் தானே. அதனால நித்தியமான வேதத்தை ஏற்படுத்துவது என்பது முன்பு இருந்ததுபடியே பிரம்மாதிகளுக்கு உபதேசம் பண்ணி அதையும் பரவச் செய்தானே. அப்ப இருக்கும்போது இத என்னத்துக்கு இங்க திரும்பவும் சொல்லுவானே? பரமாத்மானுடைய அந்த பரமாத்மாவை சொல்றதுதான் ஓம்ங்கிறதும் தத்துங்கிறதும் சத்துங்கிறதும். இந்த மூன்று பதங்களுமே யாகம், தானம், தவம் இவைகளை பற்றி சொல்லிட்டு வரும்போது இந்த ஸ்லோகத்தையும் சொல்லிருக்கிறதுனால அப்போ நிச்சயமா இதுக்கும் அதுகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறதான ஒரு கேள்வி நமக்கு வரதா இல்லையா? அதனால அதை விளக்கிறதுக்காக அடுத்தது அந்த மூணுல ஓம் தத்து சத்துன்னு இருக்கணும். அதுல அந்த ஓம் என்பதை மட்டும் தனியா எடுத்துட்டு
அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லி அர்த்தம் சொல்றார். அதுதான் இந்த அத்தியாயத்திலேயே ரசமான விஷயம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த 17வது அத்தியாயத்துல கடைசியா சொல்ல வர ஸ்லோகம் இருக்கே, கடைசி ஸ்லோகம், இது ரெண்டுதான் இந்த அத்தியாயத்தினுடைய நாடி. அதனால அத அடுத்த தேதி